கும்பலக்கணம். கும்பலக்கணத்தை பொறுத்தளவுக்கு மார்பு சம்மந்தப்பட்டதும், வயிறு சம்மந்தப்பட்டதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு உடல் உபாதைகள் வரும். அடுத்து மீன லக்கணம். மீன லக்கணத்தை பொறுத்தளவுக்கு மேல் வயிறும், இதயம் சம்மந்தப்பட்டது. அப்படி இல்லைன்னா மூச்சு விட முடியாமல் இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடை சம்மந்தப்பட்டது. தொடை சம்மந்தப்பட்ட உஷ்ணம் அதிகமாகிறது. இது ஒரு பெரிய ஒரு நிகழ்வு வந்து இந்த மீன லக்கணத்துக்கு. அதேமாரி மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 லக்கணத்துக்கும் உஷ்ணங்கள் தன்னை அறியாமல் அதிகமாகி உஷ்ணங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்தும். உடம்பு முழுக்க ஒரு வெப்பநிலை சமமாக சீராக வச்சுக்க முடியாது. அதுதான் அவங்களுக்கு உடம்புல பெரிய வலியை கொடுக்கும், வேதனையை கொடுக்கும். தயவு செய்து இந்த நிகழ்வுகளெல்லாம் முடிஞ்சாலும் நீங்கள் தான் பார்த்து ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் இது நீங்கள் அவங்கவுங்க அனலைஸ் பண்ணணும். இது ஒரு ஜோதிடனாக இருந்தால் நல்லது. அதுக்காக தான் நம்ம ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் படிங்கன்னு சொன்னதுக்கு காரணம். ஏன்னா நீங்கள் ஒரு பணம் சம்பாதிக்கணுமா, ஒருத்தர் நல்லா வேலை பார்க்கணுமா, நான் என்ன படிக்கலாம், நான் எப்படி வேலை பார்க்கலாம், எனக்கு எப்படி நல்லா இருக்கும், அடுத்த ஒரு 5 வருஷம் எப்படி இருக்கும், அடுத்த ஒரு 10 வருஷம் எப்படி இருக்கும், அடுத்த 20 வருஷம் எப்படி இருக்கும், அட்லீஸ்ட் நம்ம உடல் சார்ந்த நிகழ்வுகளில் நம்ம எல்லாத்தையும் பெருசாக மாற்ற முடியாது. ஆனால் பார்த்துக்கிறதுக்கு ஓஹோ இப்படி தான் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கலாம். நான் எல்லாத்தையும் வந்து இங்கே சொல்கிறது வந்து டாக்டருக்கு நோய் வராதாங்கிற மாதிரி காலங்களை படிச்சுக்கலாம், காலங்களை பார்த்துக்கலாம். நேரத்தை நம்ம கையில் இருக்குது. காலம் நம்ம கையில் கிடையாது, நேரம் நம்ம கையில் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டால் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் நல்லாயிருக்கும்.